வணக்கம் மக்களே, இன்றைய நமது பயணம் எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ராமாயண ரகசியங்களை கொண்ட புனித தலம் ஒன்றுக்கு தாங்க போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம எப்படி போக போகிறோம்னு சொன்னால் பஸ்ஸிலேயே நம்ம போகலான் இருக்கோம் இன்றைக்கி பயணம். ஸோ வாங்க போகலாம். நுவரெலியா பஸ் நிலையத்தில் இருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து பதுளை ரோட்டில் நம்ம போனோம்னு சொன்னால் சுமார் 20 நிமிடங்களில் வந்து போயிடலாங்க. ஸோ இந்த கோவில் வந்து அமைந்திருக்க இடம் வந்து சீதாயிலியே. ஸோ நுவரெலி டு சீதாயிலியே பஸ் டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 80 ரூபா டிக்கெட்டையும் வந்து எடுத்துட்டோம். ஸோ இந்த பயணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதை முழுவதும் வந்து நுவரெலியாவின் இயற்கை அழகை வந்து நம்ம வந்து ரசிச்சுக்கிட்டே போகலாங்க. அதோடு இங்கே சில்லென வீசக்கூடிய காற்று நமக்கு வந்து மறக்க முடியாத அனுபவத்தை தருங்க. கண்ணை கவரும் அளவுக்கு வந்து அழகாக இருக்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நம்ம இப்போ வந்து வந்துட்டோங்க. ஸோ இந்த கோயிலின் பெயர் வந்து சீதாயிலி. இந்த சீதாயிலியை என்ற பெயர் வர்றதுக்கு காரணம் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராவணனால் சீதையை வந்து கடத்தி வரப்பட்டு இங்கே தான் வந்து சிறை வச்சார்னு சொல்லப்படுது. இதனால் வந்து சீதாயிலிய என்ற பெயர் பெற்ற இந்த தலம் இயற்கை அழகோடு அழகான சிற்ப வேலைப்பாடுகளுடன் அமைந்திருப்பதை நம்ம வந்து காணக்கூடியதாக இருக்கும். கோயிலின் முன்புறமாக இருக்கக்கூடிய அனுமனை தரிசித்தவரை நம்ம உள்ளுக்கு போகலாங்க. கோயிலின் உள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுமன், ராமன், சீதா, லட்சுமணன் ஆகியோர் வந்து வீற்றிருப்பதை வந்து காணக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அவர்களையும் நம்ம வந்து தரிசனம் செய்யலாம். அதோடு இங்கே வரையப்பட்டு இருக்கக்கூடிய அழகிய வரைபடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ராமாயணம் காலத்தோடு தொடர்புடைய படங்களாக இருக்குங்க. ஸோ இவற்றை நம்ம பார்க்கும்போது நாமளும் ராமாயண காலத்துக்குள்ளேயே போகிற மாதிரி ஒரு உணர்வு வந்து ஏற்படும். இந்த கோயிலோட சிறப்பு அம்சமே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு பின்புறமாக அமைந்திருக்கக்கூடிய அசோகவனம் என அழைக்கப்படக்கூடிய இந்த காடும் அதோடு இணைந்து ஓடக்கூடிய இந்த நதியும் தாங்க. இந்த புனிதமான நதிக்கரையில் தாங்க வந்து சீதையம்மன் வந்து நீராடியதாகவும் ராமனை நினைத்து வந்து கண்ணீர் வடிச்சாங்கன்னு நம்பப்படுதுங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து இந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடங்க. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணனால் சீதையை வந்து கடத்தி வரப்பட்டு சிறை வைக்கப்பட்ட போது அனுமன் வந்து இலங்கைக்கு தேடி வந்தார் இல்லையா. ஸோ இலங்கைக்கு தேடி வந்த போது சீதா தேவியை வந்து அனுமன் வந்து இங்கே தான் வந்து கால் பதித்து சந்திச்சார்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அடையாளங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய கால் அடையாளங்களும் நம்பப்படுது. இப்படி நுவரெலியாவில் வந்து பசுமையான மலைநாட்டு பகுதியில் வந்து அமைந்திருக்கக்கூடிய இந்த சீதையம்மன் ஆலயம் வந்து நம்மளை வந்து ராமாயண வரலாற்றுடன் நேரடியாக இணைக்கும்னே சொல்லலாம். ஸோ நீங்களும் நுவரெலியா பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோவிலை வந்து தரிசிச்சின்னு சொன்னால் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை தருங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.